ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள் ஒருவர் முன்பாக வந்து வாசிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3வது வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானார். அவர் ராஜாவாகிய போது 25 வயதாக இருந்தது. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டார். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆகி, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரை பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் வேலையை அகற்றி சிலையை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த விருதுகளை சட்டத்தை உடைத்துக் கொண்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் கட்டி வந்தார்கள். அதற்கு நிகிஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவரும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் போகிற இடம் என்றும் அவனுக்கு அனுபவமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை செலுத்தாமல் அவன் அதிகாரத்தை அறிவித்தான். அவன் பெலிஸ்தரை காசாவுக்கு வரும் எல்லைகள் பரியதமும் காவலர்கள் காட்டிய கோபுரங்கள் தொடங்கி அரசாங்க நகரங்கள் பரியதமும் முறியடித்தார். ஆமென். அன்பானவர்களே, சிந்தனைக்காக நான் வாசித்து கேட்டேன் பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 7வது வசனத்தின் 2வது பகுதி, 7வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அன்பானவர்களே, வாசித்து கேட்டேன் திருமறை பகுதியிலே எசேக்கியா என்ற ஒரு மன்னனை குறித்து நாம் வாசிக்க முடியும். யூதாவுக்கு மன்னனாக தன்னுடைய 25வது வயதிலே பொறுப்பேற்றார். கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். யூதா இஸ்ரேல் தேசங்களிலே அநேக மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் அதிலே மெஜாரிட்டியாக இருந்த மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய நாடுகளுக்கு ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை தான் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். சொல்ல போனால் ஒரு பெரிய டேமேஜை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் அந்த வரிசையிலே வந்தவர்களில் எசேக்கியா மிக மிக முக்கியமான ஒரு மன்னர். யூதாவிற்கு 13வது மன்னனாக அவர் பொறுப்பேற்கின்றார். எசேக்கியா என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், யாவே ஸ்ட்ரென்தன்ஸ் அப்படி என்ற அர்த்தம். அதாவது தமிழிலே சொன்னால் கடவுள் பலப்படுத்துகிறார் அப்படி என்று அர்த்தம்தான் எசேக்கியா என்ற பெயர். அப்பேற்பட்ட ஒரு இந்த எசேக்கியா குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆம் அன்பானவர்களே,
மெய்யாகவே மெய்யாகவே இந்த 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது இந்த மொழிபெயர்ப்புகள் மிக தெளிவாக சொல்கிறது. எப்படி என்று சொன்னால், மோனகன் மொழிபெயர்ப்பு என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவன் எடுத்த காரியங்கள் எல்லாம் சித்தி பெற்றான். அடுத்த ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தான் செய்கிற அனைத்திலும், எசேக்கியா தான் செய்கிற அனைத்திலும் வெற்றிகரமாக இருந்தார். எசேக்கியா ஒரு வெற்றியாளர், மன்னனாக இருந்து எதிராளிக்கு அடிபடியாமல் இருந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக அவன் திகழ்ந்தார். பாருங்கள், அசீரியரை அவன் சேவிக்கவில்லை, பெலிஸ்தியரை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஆட்சி காலத்திலே அவன் முறியடித்தான். அப்போ இவ்வளவு பெரிய வெற்றிகளை அவன் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் அப்படி என்ற ஆசை எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் அதற்குரிய வழிமுறையை நாம் தெரியாமல் அநேக நேரத்திலே அங்கலாகிறோம். எப்படி வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது என்பதை தெரியாமல் தவறான ஆலோசனைகளுக்கு உட்பட்டு அநேக நேரத்திலே நாம் தோல்வி முகத்தை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் எசேக்கியா ஒரு மாபெரும் சிறந்த மன்னனாக இருந்தான். அவன் ஒரு வெற்றியாளனாக இருந்தான். அதற்கான காரணங்கள் என்ன? உண்மையாகவே எசேக்கியாவிடமிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நம் ஒவ்வொருவரையும் கடவுள் வெற்றியாளனாக மாற்றுவார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க முடியும். வாசிகள் பார்க்கலாம். 4வது வசனம், 18வது அதிகாரம் 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அதாவது அவன் தன்னுடைய தேசத்திலிருந்து கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் என்னென்ன இருந்தனவோ அவைகள் எல்லாவற்றையும் அகற்றினான். இஸ்ரேல் மக்களுடைய பயணத்திலே நாம் பார்க்கின்ற போது அநேக இடங்களிலே கடவுள் வெளிப்படுத்தி வந்த ஒரு காரியம், தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி வந்தார். அது என்னவென்று சொன்னால், அதான் நாம் பார்க்கிறோம், சிலை வழிபாடுகள், அந்நிய தெய்வ வழிபாடுகள். கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அதுதான். அதான் முதல் வசனத்தை, அதாவது முதல் கற்பனை, கடவுள் நமக்கு 10 கற்பனைகளை தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு 10 கற்பனைகளை தந்திருக்கிறார். அதிலே முதல் கற்பனை என்ன? உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். அதுதான். அப்போ இஸ்ரேல் மக்கள் அநேக நேரங்களே அந்நிய தெய்வ வழிபாட்டு முறைக்கு அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அப்ப அதுதான் அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாக இருந்தது. இப்போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்த முதற் காரியம், கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் அனைத்தையும் தேசத்தை விட்டு அவன் என்ன செய்தான்? அகற்றினான். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எசேக்கியாவோடு இருப்பதற்கு காரணம், அவன் போன வந்த இடங்களில் எல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அருள்வதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் என்னென்ன இருந்தனவோ அவைகள் எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தினான்.
அது நமக்கு மிக முக்கியமாக தேவை. அதுல மிக முக்கியமானது நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். 18வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு கடைசி வரிய பார்க்கும்போது அதற்கு நிகுஸ்தான் அப்படி என்று பெயரிட்டார். நிகுஸ்தான் அப்படி என்று சொன்னால் மோசையினுடைய காலகட்ட பயணத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லுகின்ற போது இந்த ஒரு முறை சர்ப்பத்தினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தபோது வெண்கல சர்ப்பத்தை கடவுள் செய்ய சொல்லி அவன் உயர்த்தி காட்டினான். அதை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? பிழைத்தார்கள். ஆனால் அதே இதை வைத்தே அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வழிபாடு முறை நிகுஸ்தான் வழிபாடு அங்கே இருந்தது. அதை பிரதானமாக இசைக்கு அகற்றிவிட்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கையிட்டு செய்கிற வேலைகளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தேவையற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது உண்டோ என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ கடற்கரைக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கட்டுமரத்துல படகுல காலையில போனா தெரியும், வலை வீசி கரைக்கு காலையில மீன் வலையை இழுப்பாரு. அந்த மீன் வலையை கரையில சேர்க்கும் போது வலையில பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் இருக்காது. அதுல வேற என்ன இருக்கும்? கடலிலே வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் அதுல இருக்கு. சில நேரத்துல கடலில் வாழ்கிற விஷ பாம்புகள் இருக்கும், விஷத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷ மீன்கள் இருக்கும், கடலிலே இருக்கின்ற கழிவுகள், அதாவது கப்பலில் இருந்து தள்ளப்படுகின்ற வேஸ்டுகள் எல்லாமே அதுல இருக்கும். ஆகையினால மீன் வலையை அவன் கரையில இழுத்த உடனே என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவையற்ற கழிவுகளை என்ன செய்கிறாங்க? அப்புறப்படுத்துகிறாங்க. அதாவது நல்ல மீனை தெரிந்து கொண்டு மீதி உள்ளவைகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசி விடுவார்கள். கடல் தேவையற்றவைகளை அகற்றி விடுவார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் எல்லாவற்றையும் சேர்த்து வாரி வச்சுக்கிறோம். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவையற்றவைகள் எல்லாவற்றையும் அகற்றி விடுகின்ற போது கடவுள் ஒரு எசேக்கியாவை ஆசீர்வதித்தது போல, அவனை சித்தி பெற செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களையும் சித்தி பெறச் செய்வார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்றவை காரியங்கள் என்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கும் தேவையற்றவளை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கான பதிலை நம்முடைய பாடல் புத்தகத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாவரனே என்ற ஒரு அற்புதமான ஒரு கீர்த்தனை பாடல். அந்த கீர்த்தனை பாடலிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன அகற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்னென்ன காரியங்களை நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும் என்பதை அந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், அதான் சூது, வாது, தீது, வஞ்சகம், கபடு, மாய்மாலம், பொய், புரட்டு, உருட்டு, திருட்டு, பொறாமை. அருமையா பட்டியல் இருக்கிறார் பாரு. ஞானமா இந்த பாடலை எழுதி இருக்கிறார். சூது, வாது, தீது, வஞ்சகம், கபடோ, மாய்மாலம், பொய், புரட்டு, உருட்டு, திருட்டு, பொறாமை. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அப்புறப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால்
ஒரு எசேக்கியாவை கடவுள் எவ்விதமாய் ஆசீர்வதித்தாரோ அவ்வண்ணமாகவே நம்மை ஆசீர்வதித்து நாம் செய்த காரியங்களையும் சித்தி பெறச் செய்வார். சித்தி பெற செய்வார். இது முதல் காரணம். நாம் தேவையற்றவைகளை அகற்ற வேண்டும். கடவுளுக்கு என்ன பிரியமற்ற காரியங்களை இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நம்மை உயிர்த்து உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பேராசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவது மிக முக்கியமான காரியம், எசேக்கியாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அடுத்த மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், என்ன வாசிகள் பார்க்கலாம். 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. He trusted in the Lord. கடவுளை நம்பினான். அதான் சொன்னேன், 13வது மன்னன் இந்த எசேக்கியா. வேதம் ஏன் அவனுடைய ஆட்சி காலம் ஒரு சிறப்பு மிக்க ஆட்சி, வெற்றியின் ஆட்சியாக அமைந்தது என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் கடவுளை மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் எசேக்கியாவை போல வேற யாருமே இல்லை அப்படி என்று சொன்னார். அன்பானவர்களே, பகலினை அலங்கரிப்பது சூரியன், இரவை அலங்கரிப்பது சந்திரன். நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பது எதுவென்று சொன்னால் கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கின்ற ஒரு காரியம் இறை நம்பிக்கை என்பதை ஒருபோது நாம் மறந்து போக வேண்டாம். வாராவாரம் நம்முடைய ஆராதனையிலே நாம் விசுவாச அறிக்கையே என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், அடுத்து அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறேன், அப்படி என்று நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ சேவல் கூவும் பார்த்திருப்பீர்கள். எப்போது கூவும்? சூரியன் உதிக்காது தருணத்தில் இருளாகத்தான் இருக்கு. அதிகாலையிலே கூவுது. எப்போ கூவுது? இருட்டுல கூவுது. அந்த சேவல் பார்க்குது, இருட்டினூடாக பார்க்கிறது. எதை பார்க்கிறது? ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறது. இந்த இருட்டு நிச்சயமா என்ன செய்யும்? அகன்று போகும். இந்த இருட்டு நிச்சயமாய் அகன்று போகும். இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளே என்ன வரும்? வெளிச்சம் வரும். அதுதான் சேவலுடைய நம்பிக்கை. இருட்டிலும் வெளிச்சத்தை பார்க்கின்ற நம்பிக்கை சேவலுக்கு இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருளின் அனுபவத்தினூடாகவும் நம்முடைய ஆண்டவரை பார்க்கின்ற ஒரு நம்பிக்கையின் பார்வை, ஒரு விசுவாச பார்வை நமக்கு இருக்கிறதா? அதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய நம்பிக்கையின் பார்வையை கூர்மையாக்க வேண்டும். எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நாம் வைத்து வாழ்ந்து விடுகிறோம். ஒரு சேவல் ஒரு இருட்டை பார்க்குது, ஆனா இருட்டையும் தாண்டி ஒரு வெளிச்சம் வரும் என்ற நம்பிக்கையோடு அது குரலை எழுப்புகிறது. அதுதான் உண்மையா. அதை போன்றதுதான் இறை நம்பிக்கை, இறை விசுவாசம்.
நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையிலே நான் இருந்தாலும், இதை தாண்டி என்னுடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல காரியம், ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று பார்ப்பதுதான் இறை நம்பிக்கை. அதை கடவுள் தருவார் என்று பார்ப்பதுதான் இறை நம்பிக்கை. இன்றைக்கு அது நம்மிடத்தில் இல்லை. ஆனால் எசேக்கியா ஒரு மன்னனாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையின் பார்வை எசேக்கியாவுக்கு இருந்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின் அந்த ராஜாக்கு வரிசையிலே கடவுள் பேரிலே நம்பிக்கை வைத்தது போல வேறு யாருமே இல்லை அப்படி என்று சொல்லுகிறார். அதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் சுய புத்தியை சாராமல் உன் முழு மனதோடும் கர்த்தரை நம்பு. முழு மனதோடும் கர்த்தரை நம்பும். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வுக்கு தேவையான. அதான் எரேமியா தீர்க்கதரிசி மக்களை அழைக்கிறார், நம்பிக்கையின் வாழ்வுக்கு அழைக்கிறார். எரேமியா 17வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது நாம் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அதான் சொல்கிறார், மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயபலமாக்கிக் கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறது. அதான் எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறார். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். நீங்க நன்றா பார்த்தீங்க, தென்னை மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரண இடங்களிலே இருக்கிற தென்னை மரத்துக்கும் நீரோடைகளின் அருகிலே இருக்கிற தென்னை மரத்துக்கு வித்தியாசம். நீரோடையின் அருகிலே இருக்கிற தென்னை மரத்தினுடைய காய்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் குலை குலையாக தேங்காய்கள் இருக்கும். ஆனா மற்ற இடங்களில் நிற்கிறது நாம் அவ்வாறு பார்க்க முடியாது. அதுதான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கை செழிக்கும். எப்படி செழிக்கும்? அவருடைய வாழ்க்கை தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இதை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். மழை இல்லாத காலத்திலும் ஒரு மரம் கனி கொடுக்கும் என்று சொன்னால், அதே போல கடவுளுடைய நம்புகிறவனுடைய வாழ்வு எப்பேற்பட்ட வறட்சியான நிலையிலே இருந்தாலும் அவன் மிகுந்த கனிகள், அவனுடைய வாழ்க்கை மிகுந்த செழிப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கை எசேக்கியாவிடத்தில் இருந்தது. ஏன் எசேக்கியாவிடத்துல இருந்தது என்று சொன்னால், பாருங்க, இந்த அசீரிய ராஜா வந்து சவால் பண்ணுறாங்க. ரொம்ப மன எரிச்சலை ஏற்படுத்தும்படி சவால் பண்ணுறாங்க. ஏப்பா, நீங்களே எங்களிடத்துல வந்து சரணடைந்து விடுங்க அப்படி என்று பகிரங்கமாக அறைகூவல் விடுத்து சொல்லப்பட்ட போது அவன் அமைதியாக தான் இருக்கிறான் எசேக்கியா. அடுத்து எதிராளிகள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? யாரை நம்பிக்கொண்டு எங்களை விரோதிக்கிறாய்? ஏன்னா அசீரியர்கள் ஏற்கனவே இஸ்ரவேலை பிடித்தாயிற்று, ஆனா யூதாவை பிடிக்க முடியவில்லை, முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது எசேக்கியா மன்னனை மிரட்டுகிறார்கள். எப்படி மிரட்டுகிறார்கள்? 20வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். யாரை நம்பிக்கொண்டு எங்களை விரோதிக்கிறாய்? அப்போ அவர்களுக்கு தெரியுது, ஏதோ ஒரு இதை வந்து ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கிறார். வேற யாரையும் எசேக்கியா நம்பவில்லை, கடவுளை மட்டுமே அவன் நம்பி இருந்தான். அதான் எல்லா சூழ்நிலையிலும் இந்த எசேக்கியா கடவுளை நம்பினார். ஆகையினாலே தான் அவன் வெற்றியாளனாக இருந்தான். அடுத்து 3வது காரியத்தை பாருங்கள். அவன் வெற்றியாளனாக இருந்தான். 6வது வசனம்,
6வது வசனத்தின் முதற் பகுதி. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து, ஒரு பின்வாங்காத ஒரு மனுஷன். அதுக்கு காரணம் ஏற்கனவே தேவையில்லாதவற்றை எல்லாம் அகற்றிவிட்டு கடவுள் பேரிலே ஆழமான நம்பிக்கை. அவன் பின்வாங்கவே இல்லை, பின்வாங்காத ஒரு மனுஷன். தன்னுடைய விசுவாச வாழ்வுக்கு, நம்பிக்கையின் வாழ்வுக்கு சோதனை வந்த போது, போராட்டம் வந்த போது அவன் ஒரு அடி கூட எடுத்து பின்வைக்கவில்லை. ஒரு முறை ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் கேட்டான், சொன்னான், ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியாளனாக நான் இருக்க விரும்புகிறேன், ஆனா முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், என்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்னை அவதூறு பேசி, எதிர்மறையாய் பேசி, என்னை அப்படியே அமுக்கி வைத்து விடுகிறார்கள். ஆனால் நான் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு முடியவில்லை, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ குரு கேட்டார் சிஷியனை பார்த்து, நீ சொல்றதெல்லாம் சரி கொடுப்பா, இப்போ நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ எருதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், எருமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அல்லது கழுதையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, குதிரையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்க. சிஷியனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் முழித்துக் கொண்டு நிற்கிறான். அப்போது குரு பேசினார், எப்பா, எருமைக்கு பின்னாடி நின்று தட்டிப்பார், ஒரு அசைவுமே ஒரு உணர்வுமே இருக்காது. அதே நேரத்திலே கழுதைக்கு பின்னி நின்று நீ தட்டிப்பார், அது என்ன செய்யும்? எட்டி உதைக்கும். அதே நேரத்திலே குதிரைக்கு பின்பாக நின்று நீ தட்டிப்பார், அது என்ன செய்யும்? முன்னோக்கி பாய். வேற ஒன்றும் இல்லை. இதுதான்ப்பா கேட்டேன். நீ உணர்வற்ற ஒரு எருமை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அல்லது அவன் ஏதோ செய்கிறான் அதுக்கு நான் பதில் செய்ய வேண்டும் என்ற கழுதையை போல நீ இருக்கிறாயா, அல்லது அவன் தொட்டுட்டான் இல்ல நான் முன்னோக்கி பாய வேண்டும் என்ற உணர்வோடு நீ இருக்கிறாயா அப்படி என்று கேட்டான். அப்பதான் அவன் சொன்னான், சரிதான் குருவே, நான் ஒரு குதிரையாக இருக்க விரும்புகிறேன். பின்னாடி தட்டுறது எப்படி தட்டட்டும், சொல்றவங்க என்னதாவது சொல்லட்டும், அவமதிக்கிறவர்கள் எப்படி அவமதிக்கட்டும், அவமானப்படுத்துகிறவர்கள் எப்படியான அவமானப்படுத்தட்டும், ஆனால் நான் முன்னோக்கி பாய விரும்புகிறேன், நான் முன்னோக்கி பாய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். இதுதான் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியம். அவன் சந்தித்த அவன் கேட்ட அவமான பேச்சுகள் எல்லாம் அந்த 18வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அதாவது ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ள ஒரு அவநம்பிக்கையும் முடியாது என்ற ஒரு எண்ணத்தையும் புகுத்தினாலே போதும் அவன் அப்படியே வீழ்ந்து விடுவான். அதைத்தான் இந்த அசீரிய மன்னனும் அவருக்கு கீழே உள்ள ஆட்களும் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். முதலாவது மனதை ஒரு ஐதைரியப்படுத்துகிறார்கள், சோர்வடைய செய்கிறார்கள் தங்கள் பேச்சினாலே. ஆனா எசேக்கியா என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. அவன் பின்வாங்கவில்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரையே அவன் சார்ந்திருந்தான். பாருங்க, யோபுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. தன்னுடைய சொத்து செல்வங்கள், தங்களுடைய வேலைக்காரிகள், தங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். அப்போது மனைவி சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கடவுளை தூசிய நீ இதுவரைக்கும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு கிடக்கிறேன், எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்தாயிற்று, இனி இருந்த என்ன? எப்படி சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்,
எப்படி கடவுளை நீர் நம்பினீர்? பிள்ளைகளுக்காக தினந்தோறும் காலையில எழும்பி அவர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக நீர் பலியை செலுத்தினீர். நீ செத்து போவான். அப்படி என்று எப்படி செத்து போ, சும்மா செத்து போக சொல்லல, கடவுளை தூஷித்து விட்டு செத்து போகும் அப்படின்னு. யோபு என்ன செய்யல? பின் வாங்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவன் பின் வாங்கவே இல்லை. கடவுளையே உறுதியாக அவன் பற்றி கொண்டான். அதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவனை எப்படி காத்துக்கொள்வீர்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ கடவுளை பற்றி கொள்கின்ற வாழ்க்கை. எந்தெந்த காரியங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு சோதனையை ஏற்படுத்துகிறதோ அப்போது நாம் பின்வாங்காமல் அந்த காரியங்கள் ஆண்டவரை கிட்டி சேருவதற்கு அது ஏவுதலாக இருக்கும். பிசாசானவன் நினைத்து நம்மிடத்துல வருகிறான். இந்த போராட்டத்தை கொடுத்தால், இந்த பலவீனத்தை கொடுத்தால், இந்த பிரச்சனையை கொடுத்தால் நிச்சயமாகவே இவன் கடவுளை விட்டு என்ன செய்து விடுவான்? விலகி விடுவான் என்று பிசாசானவன் தந்திரத்தினாலே அவன் செயல்படுகின்றான். நாம் அவனை எப்படி தோற்கடிக்க முடியும் என்று சொன்னால், எப்பா நீ என்னத்தை எதையும் செய்திக்கோ, பலவீனத்தையும் தந்திக்கோ, போராட்டத்தையும் தந்திக்கோ, தோல்வியும் தந்திக்கோ, தேவையில்லாத பிரச்சனையும் எனக்கு தந்திக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இன்னும் யாரை நான் கெட்டியாய் பிடித்துக் கொள்வேன்? என் ஆண்டவரை நான் கெட்டியாக பிடித்துக் கொள்வேன். அதான் உன்னதமான, அதான் எசேக்கியா செய்தான். அசீரியா இஸ்ரவேலை கைப்பற்றிய அசீரியா இப்போது யூதாவை கைப்பற்ற முனைப்புடன் நிற்கிறது. எசேக்கியா வேற எங்கும் போய் கடவுளுடைய சமூகத்திலே போனான். அதான் வேதம் சொல்லுது. பின்வாங்கவே இல்லை. அவன் ஓடி போனான். எங்க போனான்? என் எதிராளி இப்படி தூட்டுகிறான், என் எதிராளி என்னை எப்படி அவமானப்படுத்துகிறான், அவன் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுகிறான், உண்மை நம்பி இருக்கிறதை குறித்து அவன் அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுகிறான். ஆண்டவரிடத்தில் போனான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய பாடல் புத்தகத்திலே அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு ஞான பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதனுடைய பாடல். இந்த பாடலை எழுதியவர் யார்? யார்? நம்முடைய பாடலுக்கு கீழே தெரியும், பாடலுக்கு கீழே எழுதியிருக்கு யார் யார் எழுதினார். ஜோசப் ஸ்கிரீவன் என்ற ஒரு பக்தர். பாருங்க, சத்திய சோதனையை பாருங்க. அவருக்கு இந்த சோதனை அயர்லாந்தில் இருக்கிறாரு. பக்தி உள்ள மனுஷன். அவருக்கு திருமணம் ஏற்பாடாகிறது. நாளைய தினம் கல்யாணம். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு மணமகள் வீட்டார் யாருக்கு வீட்டுக்கு வராங்க? அங்குள்ள வழக்கப்படி மணமகனுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். இன்றைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அன்றைக்கு அறிவியல் பூர்வமான பாலங்கள் எதுவும் கிடையாத ஒரு காலகட்டம். அப்போ ஜோசப் ஸ்கிரீவனுக்கு ஒரு ஆற்றை கடந்து அவர்கள் வர வேண்டும். மணமகளை வரவேற்பதற்காக ஜோசப் ஸ்கிரீவன் ஆற்றுக்கு இந்த கரையில் இருக்கிறார். மணமகள் எங்க வரா? குதிரையில வரான். ஆற்றை கடந்து வருகின்ற நேரத்தில் தண்ணீர்லேயே என்ன செய்து, குதிரை விழுந்து தண்ணீர்லேயே விழுந்து அவள் என்ன செய்கிறார்? மறித்து போகிறார். எப்படி இருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாளைய தினம் திருமணம், இன்றைய தினம் மணமகள் என்ன செய்து போகிறார்? மறித்து போகிறார். அடுத்ததாக ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப உடைஞ்சு போய், நீ வேண்டாம் வாழ்க்கையே விட்டு போய் அயர்லாந்துல இருந்து எங்க வரணும்னா கனடாவுக்கு வரணும்.
கன்னடல அங்கே போகுது, கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இந்த இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வரும்போது அங்கே ஒரு அலையன்ஸ் அவருக்கு வந்து செட் ஆகும்போது, சரி நீ சர்ச்சில் திருமணம் நடத்தணும், அதுக்காக கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். குளிர்ந்த தண்ணீர் நம்மை மூழ்கில்லை, தண்ணீர்ல கொடுத்தது நிமித்தம் என்னவோ காய்ச்சல் வருகிறது. காய்ச்சல் வந்து அவளும் என்ன செய்து போகிறாள், மறித்து போகிறாள். நான் இது கதையை சொல்லவில்லை, நிஜம் நிஜம் பாடல் நிஜம். அதுல உடைந்து போகிறது. அப்படியே இருக்கும்போது தாய், அயர்லாந்து தேசத்தில் இருக்கிற தாய் வந்து மரணப்படுக்கையில் இருந்தது. ஒரு போக முடியாத ஒரு சூழல். அந்த சூழலிலே தான் இந்த பாடலை அவர் பின்வாங்கவே இல்லை. 2 திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டன. 2 நிச்சயிக்கப்பட்ட 2 மணமகள்களும் மறித்து போகிறார்கள். தாயினுடைய மரண போராட்டம், இவைகள் நடுவிலேயும் பின்வாங்கவில்லை. விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார் ஜோசப் ஸ்கிரீன். அந்த வேதனையான தருணத்திலும் அவர் எழுதிய பாடல்தான் பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகதுண்டே என்று பாடல். அதான் மிக அருமையாய் பாடுகிறார். கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசுவாண்டாய் சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜெபத்துவம் காட்டுவோம். நீக்குமாறே நெஞ்சின்னோமை பலவீனம் தாங்குவார். நீக்குமாறே மனச்சோர்வை தீய குணமாற்றுவார். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதாருண்டே. பாவ பாரம் தீர்ந்து போலே மீட்பர் பாதம் தாச்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருக்க துன்பம் இன்பமாக மாலை ஜபத்தான். 2 பேர் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டவருடைய மரணம், தாயினுடைய மரணம், இதெல்லாம் அந்த வேதனை இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை அசைக்கவில்லை. அவர் பின்வாங்கவே இல்லை. ஏன் எனக்கு இது அப்படின்னு கேள்வி எழுப்பவில்லை. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்றுதான் அவர் பாடல். இந்த தருணத்திலே, இந்த வேதனையான தருணத்திலும், இந்த கஷ்டமான தருணத்திலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார், நண்பர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, எசேக்கியாவுடைய வெற்றிக்கான ரகசியங்களை நாம் பார்த்தோம். இந்த 3 காரியங்களை சொல்லுங்கள், பார்க்கலாம். முதல் காரியம் என்ன? தேவையற்றவைகளை அவன் அகற்றினான். 2 என்ன? கடவுளை ஆழமாக நம்பினான். 3 என்ன? எந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. ஆகவே இந்த 3 காரியங்களை மனதிலே கொள்ளுவோம். அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்துக் கொள்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம். நிச்சயமாய் இந்த எசேக்கியா மன்னனை போல நாமும் வெற்றியாளர்களாய், நாமும் செய்கின்ற காரியங்களிலே ஜெயத்தையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற மக்களாக திகழ முடியும்.
எவ்வாறு இசைக்கியாவது கடவுள் இருந்து எல்லா காரியங்களையும் அவனுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தார், அதே போல ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களையும் நமக்கு அனுகூலமாக்கி தந்தார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.